ஆமாம், அதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கேயே போகலாம். இது சரியாக வருமானு தெரியல. ஆனால் நம்ம அங்கே போய் தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது நம்மளுக்கு. மழை நிற்காது போல. நம்ம ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயே ஆகணும். ஆமாம், அதுதான் சரி. நம்ம இப்போவே கிளம்புனாதான் சரியாக இருக்கும். வாங்க கிளம்பலாம். இப்படி சொல்லி 3 பேரும் கிளம்புனாங்க. அக்கா, நம்ம பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் நாம நாளைக்கு முடிவெடுக்கலாம். இப்போ நம்ம தங்க ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். இந்த கிராமம் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு ரொம்ப செழிப்பாக இருந்தது. இவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா இந்த வீட்ல தங்கலாமான்னு? வாங்க வாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டேன். எங்கள் வீட்லேயே தங்கிக்கோங்க. பானிபூரிமா, பானிபூரி, சுவையான பானிபூரி. வாங்க வாங்க, எல்லாம் சுவையான பானிபூரி விற்கிறேன். வாங்க வாங்க. இந்த ஊர்லயே என்கிட்ட மட்டும் தான் சூப்பரான பானிபூரி கிடைக்கும். வாங்க எல்லாம். சோனு அக்கா, மோனு அக்கா, வாங்க வாங்க. என் கடையில நல்ல டேஸ்டியான பானிபூரி கிடைக்கும். சாப்பிடுறீங்களா? அன்னைக்கு கையில் 1 ரூபாய் இல்லைன்னா இன்னைக்கு பானிபூரி கடை போட்டுட்டேன். உனக்கு என்ன பணம் மரத்துலையா காய்க்குது? இல்ல அக்கா, என்னோட நகையை அடகு வச்சு தான் நான் இந்த கடையை தரேன். என் பானிபூரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சாப்பிட்டு பார்க்குறீங்களா? எங்களுக்கு ஒன்றும் பானிபூரி தேவையில்லை, சரியா? ஏய் சும்மா இரு, அப்படிலாம் சொல்லாத. நீ ஒரு செட் பானிபூரி தாமா. சரிக்கா, நான் இப்போவே தரேன் உங்களுக்கு ஒரு செட் பானிபூரி. காணி, உன்னோட பானிபூரி நல்லா இல்லைன்னா நான் காசு தர மாட்டேன். அப்புறம் என்கிட்ட காசெல்லாம் கேட்காத, சரியா? பானிபூரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் காசு தாங்க. அடுத்த நாள் காலையில் அக்கா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? சொல்லுங்க பாப்போம். ஏன் உங்கள் கடையில் பானிபூரி நல்லா இல்லையா? என் கடையில் வேணா வந்து சாப்பிட்றியா? எது நான் உன் கடையை பார்த்துனா எதிரில் கடை திறக்கலன்னாக்கா ஆல்ரெடி எனக்கு அப்படி ஒரு பிளான் இருந்தது. சோனி இப்படி சொன்னதுனால பக்கத்து கிராமத்துக்கு போய் பானிபூரி தெரியுமா நம்ம காட்டில் பானிபூரி கடை திறந்துருக்காங்க. உங்கள் பானிபூரி ரொம்ப சுவையாக இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க, அவங்களுக்கும் கொடுங்க. நன்னு குருவி நிறைய காசு சம்பாதிச்சது.